ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன மூவி பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்ஐகே மூவி தான் பார்க்க போகிறோம். நம்ம பிரதீப் ரங்கநாதன் வந்து ஹீரோவாக நடிச்சிருக்காங்க. தென் வந்துட்டு நம்ம எஸ்ஜே சூர்யா சார் வந்து ஒரு கார்ப்பரேட் வில்லனாக ரொம்பவே சூப்பராக நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆலில் வச்சுக்கோங்க. அப்போ தானே போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். மூவி வந்துட்டு 2040 நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. 2040 வந்துட்டு எல்லாமே ரொம்ப அப்கிரேட் ஆகி நிறைய விஷயங்கள் வந்து கம்ப்யூட்டரைஸ்டாகவும் ஏஐயும் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி காட்டிகிட்ருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம எஸ்ஜே சூர்யா வந்து லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி ஒன்று வந்து ரன் பண்ணுறாரு. அதுலேருந்து ஒரு ஆப் வந்து லான்ச் பண்ணுறாங்க. அந்த ஆப் எதுக்காக அப்படின்னா, இப்போ வந்து ஒரு 2 பேருக்கு நடுவில் வந்து ஒரு லவ் இருக்கா, அவங்களுக்கு வந்து செட் ஆகுமா, இல்லை அவங்க வந்து பிரிஞ்சிருவாங்களா அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கான லவ்வை வந்துட்டு கால்குலேட் பண்ணுற மாதிரியான ஒரு ஆப் வந்து கிரியேட் பண்ணுறாரு. அப்படி இருக்கிற அந்த ஆப் வந்து நிறைய பேரோட வாழ்க்கையில் வந்துட்டு நல்லதும் பண்ணுது கெட்டதும் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் எப்படி அப்படின்னா, நம்ம ஹீரோயின் வந்து ரொம்பவே அந்த அதாவது சோஷியல் மீடியா அந்த ரொம்பவே மீடியாவில் வந்துட்டு ரொம்ப ஆக்டிவாக இருக்க பர்சன் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே ரொம்பவே ட்ரஸ்ட் பண்ணி மக்களை விட அவங்க சொல்கிற எல்லாத்தையுமே வந்து ரொம்பவே நம்புற ஒருத்தவங்க அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஹீரோ எப்படின்னு பார்த்தோம்னா அப்படியே ஆப்போசிட். அவர் வந்து மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணது கிடையாது. அதாவது அவரோட அப்பாவோட கம்பல்ஷன்னால் 2040 இருந்துமே அவர் மொபைல் ஃபோனுமே யூஸ் பண்ணாத ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரியே சொல்லலாம். பிகாஸ் வந்து அவரோட பாஸ்ட் லைஃப் வந்து அந்த மாதிரி இருக்கும். அது வந்து நான் ஸ்டோரிக்குள்ளே போகும்போது உங்களுக்கு நான் சொல்கிறேன். அப்படி இருக்கிற அதாவது சோஷியல் மீடியா லைஃப்பை வந்து ஃபோன் சொல்கிறது தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி வாழ்கிற நம்ம ஹீரோயினும், ஃபோனே இல்லாமல் வாழ்கிற நம்ம ஹீரோவும் வந்துட்டு லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு நடுவில் வந்துட்டு லவ் எப்படி கனெக்ட் ஆகுது, அதே மாதிரி அந்த லவ் இன்சூரன்ஸ் கம்பெனினால் அவங்க லவ்க்கு என்னெல்லாம் பிரச்சனை வருது, அந்த பிரச்சனையெல்லாம் கடந்து வந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரியாகவே இருக்குது. இந்த படம் வந்து ஃபஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் நல்லாவே போணுச்சு அப்படின்னே சொல்லலாம். ராக்கெட் மாதிரி நல்லா ஸ்பீடாக இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருந்தாங்க அப்படின்னாலுமே செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் லேகாகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லணுங்க. விக்னேஷ் சிவன் வந்து இந்த ஸ்டோரி எடுத்திருக்காங்க. பட் சூஸ் பண்ண ஸ்டோரி வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். பட் கொண்டு போக தெரியாமல் லாஸ்ட்டில் வந்துட்டு கிளைமேக்ஸ் கிட்டலாம் கொஞ்சம் வந்து இழுத்து ரப்பர் மாதிரி கொண்டு போயிட்டாரோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்கு வந்து இருந்துச்சு. இப்போ ஸ்டோரி என்னென்னு பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம ஹீரோ வந்து லவ் பண்ணுறாரு இல்லையா, நம்ம ஹீரோயினை லவ் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காகவே அவங்க அப்பாவுக்கு பிடிக்காது அப்படிங்கிறது தெரிஞ்சும் வந்து மொபைலை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அவங்க அப்பாவுக்கு தெரியாமல். எதனால் அவங்க அப்பாவுக்கு வந்து மொபைல் பிடிக்காது அப்படின்னா, அவரோட பொண்ணு வந்து இறந்து போயிருப்பாங்க. மொபைல் யூஸ் பண்ணிக்கிட்டு மொபைலுக்குள்ளே வந்து ரொம்பவே அடிக்ட் ஆகி அவங்க வந்து ஆக்சிடெண்ட்டில் வந்து இறந்து போயிருப்பாங்க. ஸோ மொபைல் இருக்கிறதுனால தானே இந்த மாதிரி மக்கள் வந்து யாருமே வந்து முகத்தை பார்த்து பேசுகிறது கிடையாது, இல்லை நம்மளுக்கு வெளி உலகத்தில் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் இருக்கும். அந்த மொபைலே இல்லாமல் இருந்தது அப்படின்னா நம்ம மனுஷங்க பேசிட்டு நம்ம நிம்மதியாக இருப்போம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கானிக் வேர்ல்டு அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் ஒன்று வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காரு. அது வந்து அவங்க ஊர் கவர்மெண்ட்டுமே வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. அதாவது இப்போ சோஷியல் மீடியாவில் வந்து யாராவது வயலேஷன் மீறுறாங்க, இது கைட்லைன்ஸ் எல்லாம் மீறுறாங்க அப்படின்னா அவங்கள வந்து அந்த ஆர்கானிக் வேர்ல்டுக்குள்ள வந்து தூக்கி போட்டுடுறாங்க. அந்த ஆர்கானிக் வேர்ல்டுக்குள்ளே எப்படின்னா அவங்களோட மொபைல் ஃபோன்ஸ் எல்லாத்தையுமே வாங்கி வச்சிடுறாங்க. வாங்கி வச்சுட்டு அது வந்து ஆக்சுவலாக ஆர்கானிக் வேர்ல்டு அப்படிங்கிறது அந்த காலத்து ஜெயில் மாதிரி தான் இருக்குது. என்னதான் அது ஒரு ஜெயிலாகவே இருந்தாலுமே வந்துட்டு அந்த லைஃப் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் வந்து 24 மணி நேரமும் ஃபோனில் இருக்கிறது, ஸோ அடுத்தவங்களை வந்து இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து ரீல்ஸோ போஸ்ட்டோ போடுறது இந்த மாதிரி இல்லாமல், அது வந்து மனுஷங்க அதாவது முகம் பார்த்து முகம் பேசி உண்மையான ஒரு ரியல் ஃபீலிங்ஸை வந்து நம்ம ஷேர் பண்ணுற மாதிரி வந்து மொபைலில் இருக்காது இல்லைங்களா. அது வந்து ரொம்பவே ஒரு நல்ல கான்செப்ட் அப்படின்னே சொல்லலாம். நம்ம ஹீரோ வந்து அவங்க அப்பாவுக்கு தெரியாமல் மொபைல் யூஸ் பண்ணி வந்து லவ் பண்ணிகிட்ருப்பார் இல்லையா. அந்த லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து என்ன பண்ணிவிடுவாங்க அப்படின்னா, அவங்க லான்ச் பண்ண அந்த ஆப் என்ன சொல்லிடும் அப்படின்னா, நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஹீரோவுக்கும் இவங்களுக்கும் செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடும். நம்ம ஹீரோயின் தான் வந்துட்டு அது சொல்கிறத அப்படியே கண்ணு மூடிட்டு கேட்குறாள் இல்லையா. ஸோ என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, நம்ம ஹீரோயின் வந்து பிரேக்கப் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு என்ன சொல்லுவார் அப்படின்னா, இந்த மாதிரி மனுஷங்களோட ஃபீலிங்ஸை வந்து இந்த மாதிரி ஒரு மெஷினால் வந்து அதை புரிஞ்சிக்க முடியாது, அல்காரிதம் சொல்கிறத வச்சு நம்ம வந்து வாழ முடியாது அப்படிங்கிறது சொல்லுவார். நம்ம ஹீரோயின் வந்து அதை கேட்காம பிரேக்கப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார் அப்படின்னா, நான் இந்த மாதிரி உனக்கு வந்து ப்ரூவ் பண்ணுறேன், இந்த ஆப்னாலேயோ இல்லை அல்காரிதம்னாலேயோ இல்லை வேறு ஏதாலையுமே வந்துட்டு மனுஷங்களோட ஃபீலிங்ஸை வந்து மெஷர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு சேலஞ்ச் மாதிரி பண்ணுறாரு. அப்படி இருக்கும்போது தான் நம்ம ஹீரோவுக்கும் நம்ம எஸ்ஜே சூர்யாவுக்குமே வந்துட்டு ஒரு கிளாஷ் மாதிரி வர ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, மெஷின் வந்து வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரியான அதுக்கெல்லாம் ப்ரூஃப் கொடுக்குற மாதிரி
ஒரு சைடு வந்து அவர் போராடிட்டு இருக்காரு. நம்ம எஸ்ஜே சூர்யா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த மாதிரி இன்னும் அதிகமாக நம்ம ஹீரோயினுக்கு வந்து எப்படி சொல்கிறது, மேனிப்புலேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இல்லை, இந்த ஆப் சொல்கிறது தான் உண்மை, அவன் சொல்கிறதெல்லாம் உண்மை கிடையாது அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே அதிகமாக வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த ஆப் வந்து அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஸோ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா டிசைட் பண்ணுறாரு, இந்த மாதிரி ஹீரோயின் வந்து வெளியில் இருக்கும்போது நம்மளால் வந்துட்டு நம்ம நம்ம எப்படி சொல்கிறது, நம்மளோட ஃபீலிங்ஸையோ இல்லை உண்மையான வாழ்க்கை என்ன அப்படிங்கிறத புரிய வைக்க முடியாது அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கிறாரு. ஸோ புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நம்ம ஹீரோயினை ட்ரிக்ஸாக பிளான் பண்ணி அந்த ஆர்கானிக் வேர்ல்டுக்குள்ளே கொண்டு வந்துடுறாரு. அந்த ஆர்கானிக் வேர்ல்டுக்குள்ளே கொண்டு வந்தால் உங்களுக்கே நம்ம முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா, அவங்க வந்து மொபைல் யூஸ் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மொபைல் இல்லாமல் நம்ம ஹீரோயின் வந்து உள்ளே வராங்க. அப்படி நம்ம ஹீரோயின் உள்ளே வரும்போது நம்ம ஹீரோ என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா, அவரோட லவ்வையும் அதே மாதிரி இதுதான் உண்மையான வாழ்க்கை அப்படிங்கிறதையும் வந்து நம்ம ஹீரோயினுக்கு புரிய வச்சிடுறாங்க. அப்படி புரிய வைக்கும் போது நம்ம ஹீரோயினும் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அப்படி அதுக்கப்புறமேட்டு என்ன நடக்குது அப்படின்னா, அதுக்கப்புறமேட்டும் நம்ம எஸ்ஜே சூர்யா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நம்ம ஹீரோயினை வந்து மேனிப்புலேட் பண்ண தான் ட்ரை பண்ணுறாரு. அவங்களுக்கு வந்து வேற ஒரு மாப்பிள்ளையோட சேர்த்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறதும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடக்க ஆரம்பிக்குது. அப்போ நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதுலேருந்து வெளியில் வந்து இல்லை இதுதான் லைஃப் அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம ஹீரோவோடைய ஒன்று சேர்ந்துடுறாங்க. தென் வந்துட்டு நம்ம ஹீரோ இருக்கார் இல்லையா, அவர் வந்து எஸ்ஜே சூர்யா கூட வந்து ஒரு ஃபைட் மாதிரி ஒன்று இருக்கும். அது வந்து ஃபுல்லாகவே ரோபோஸ் இதெல்லாம் வச்சு சண்டை போடுற மாதிரி இருக்கும். அந்த சீன் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது நம்ம எஸ்ஜே சூர்யா வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னா, அவர் வந்து ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி ஒரு பொண்ணு வந்து பிஏ கூடவே வச்சுருப்பார். ஆக்சுவலாக எல்லாருமே வந்து அது ரோபோ அப்படின்னு சொல்லி தான் நினச்சிட்டு இருப்பாங்க. பட் ஆனால் அது வந்து ரோபோ கிடையாது, ரியல் பொண்ணு. அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, இந்த மாதிரி மெஷின்ஸ் வந்து எல்லாத்தையுமே வந்து நம்மளுக்கு ஃபுல்ஃபில் பண்ணாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுப்பாரு. ஆக்சுவலாக அது கொடுக்கும்போது சீரியஸாக சொல்லணும் சிரிப்பு தான் வந்துச்சு. அப்போ எதுக்குடா மற்றவங்க வாழ்க்கையில் இப்படி விளையாடுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. இப்போது இருக்கிற இந்த சிச்சுவேஷனில் நம்மளுக்கு ஏஐ அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு அடிக்டான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரியே சொல்லிடலாம். பிகாஸ் இப்போ எதுக்கு எடுத்தாலும் ஏஐ. இப்போது நம்மளுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா கூட டக்குன்னு ஏஐ கிட்ட கேட்குறோம். அது வந்து கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறத கூட நம்ம ப்ராப்பராக ரிசர்ச் பண்ணுறது கிடையாது. அது ஏஐ சொல்லிருச்சு, நான் அதனால் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி. ரீசெண்டாக நான் இப்படி ஒரு நியூஸ் வந்து படித்தேன். ஒரு பொண்ணு வந்துட்டு ஏஐ சொல்லுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒயிட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக போராக்ஸை வந்து சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க இறந்தே போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து கேள்விப்பட்டேன். ஆக்சுவலாக ஒரு விஷயம் நம்ம ஏஐ கிட்ட கேட்குறோம், வந்து ரிசர்ச் பண்ணுறோம் அப்படின்னா அதை ப்ராப்பராக அதுக்கான அந்த டாக்டர்ஸ் கிட்டேயும் அதே மாதிரி நம்ம இப்போது டயட் இருக்கோம் அப்படின்னா அந்த டயட்டீஷியன் கிட்ட இது மாதிரி எல்லாருக்கிட்டையும் அதை வந்து நம்ம கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு அது செய்கிறது ரொம்பவே நல்லது. இப்போ வந்து ஏஐ சொல்லிச்சு இல்லை வந்து கூகுள் சொல்லிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை கண்ணை மூடிட்டு அதை அப்படியே செஞ்சோம் அப்படின்னா அது நமக்கு தான் பின்னாடி ஆபத்தாகவே முடியும் அப்படின்னு சொல்லலாம். இப்போது ஆர்கானிக் வேர்ல்டு இருக்குது, ஆர்கானிக் வேர்ல்டு ஒன்று இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த ஆர்கானிக் வேர்ல்டில் வாழ்வீங்களா அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள். அதே மாதிரி 2040 அதாவது இப்போ இருக்கிற இந்த சிச்சுவேஷன் இல்லாமல் 2040 ஃப்யூச்சரில் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்போ இல்லை ஏதாவது ஒரு வெப்சைட்டோ வருது அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணுவீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த மூவி வந்துட்டு எப்படி சொல்கிறது, ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும். பிகாஸ் செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போனதுனால மட்டும்தான் வந்து இந்த மூவி அவ்வளோ பெருசாக போகலையோ அப்படிங்கிறது எனக்கு ஃபீல் ஆனிச்சு. அதை தவிர இந்த மூவியில் வந்துட்டு வேறு எதுவுமே ஃப்ளாஸ் கிடையாது அப்படின்னு சொல்லி தான் சொல்லணும். யாரெல்லாம் இந்த மூவி பார்த்துட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.